நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும், வெல்ல வேண்டும். வாய்ப்பில்லை ராஜா. 1000 பேர் கூட நாம் தமிழர் கட்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபாய் சந்தா வச்சா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டத்துல 1000 பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழுவில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கணும். சந்தா மட்டும் வாங்கும். சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம். அத வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க? நீ ஒண்ணு கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர். நீங்கெல்லாம் என்ன அமைச்சர்? மங்கினி அமைச்சர்களா? அம்மாவை திட்டுறானே, பயங்கரமா ஒண்ணு சொல்றான், ஆனா என்ன சொல்றான்னு தான் புரிய மாட்டேங்குது. புது தத்துவமாயிடுச்சு, பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு எங்க கண்ணு. ஐயா ஐயா, ஆனா தம்பிக்கு எங்க டேலண்ட பத்தி தெரியாது. இன்னும் சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு. ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாம்பார கலக்கி ஊத்துற சாகடிக்கு சவடால் பேச்சு நான்சென்ஸ். அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. அதனால இந்த ஊ அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். தமிழ்நாடு தமிழருக்கு படுத்துறவா அடக்கி வாசினா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றுல தோத்தம் இருக்க முடியும். அதுக்காக வெற்றி வேண்டாம்னு நான் சொல்லல. எத்தனை தேர்தலில் தோத்துருப்பேன் நினைக்கிறேன். உலக வரலாறுல, இந்திய வரலாறு, உலக வரலாறுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் பாட்டில் மாதிரி ஆகி போச்சு. சரகு ஞாபகம் வந்துருச்சா? போ சரகச்சு சாஞ்சி படுத்துக்க, நான் பாத்துறேன். போ பெருசே. திராவிடமும் வேணும், இதுவும் வேணும். இது ஏன் வேணும், இது ஏன் வேணும் சொல்ல மாட்டோம். 75வது ஆண்டு பொன்விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கே திராவிடம்னா என்ன தெரியல. திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு. தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை, தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயன்மை. 234 தொகுதியில 4 கோடி ஓட்டு வாங்கின என் தலைவன் முகத்தையும் டிவியில காட்டுறான். தன்னுடைய ஒரே ஓட்டை வாங்கின தம்பி மூஞ்சியும் டிவியில காட்டுறான். எரியுமா எரியாதா? அம்மா தாயே பிச்சை போடுங்க. ஏய் தம்பி பிச்சை போடுறான், பிச்சை போடுங்கடா யாராவது. இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது. சில்றலையா டேய் கொய்யா வர்க்கா பைக் 10 ரூபாய் வர துப்புல்ல நான் பைக்கா நீ பிச்சை போட்டுட்டு போடா. டேய் டேய் போடா பாரு ரூபாய் போடுறா நாச்சோ அப்படியே போறேங்க. பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகதான்.